அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் மே 2025 கோட் நம்பர் 152 த அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கான மாதிரி வினாத்தாள் நம்ம பார்க்கலாம். 40 மதிப்பெண்களுக்கு நம்ம தேர்வு எழுதுவோம். புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுதுதல் 8 5 மார்க் நம்ம அட்டன் பண்ணி ஆகணும். நிறைய பேர் கேட்டிருந்தது பென்ஷன் சம் கட்டாயமாக நம்ம அட்டன் பண்ணணுமா? ஏன்னா முன்புலாம் பார்த்திங்கன்னா பென்ஷன் சம் கட்டாயமாக நம்ம ஆன்சர் பண்ணியே ஆகணும். இப்போ அப்படிலாம் இல்லை. பேட்டர்ன்லாம் நமக்கு ஒரு 5-7 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ பென்ஷன் சம்லாம் கேட்டிருந்தாலும் கூட நம்ம தேவைப்பட்டால் அட்டன் பண்ணால், இல்லைனா நம்ம அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பென்ஷன் சம் கட்டாயம் இல்லை. அதே போன்று அப்ஜெக்டிவ் டைப்பில் நம்ம மினிமம் மார்க் எடுத்தால் தான் டிஸ்கிரிப்டிவ் டைப்பை நம்ம எவாலுவேட் பண்ணுவாங்க. அப்ஜெக்டிவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் 60 மார்க்குக்கு நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எழுதுவோம். 60க்கு நம்ம 27 மார்க் எடுத்தால் தான் நம்ம எலிஜிபிள். நம்மளுடைய டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கான பேப்பரை எவாலுவேட் செய்வாங்க. சரி, டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் பொறுத்த வரைக்கும் 40 மதிப்பெண்களுக்கு வினாக்கள் வரும். 40க்கு எவ்வளவு மார்க் எடுக்கணும் நம்ம அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் 18 மதிப்பெண்கள் நம்ம எடுக்கணும். 40க்கு 18. அப்போ நான் 18 மார்க்கே நிறைய பேர் அட்டன் பண்ணுறதே இல்லை. இப்போ நமக்கு 8 5 மார்க் அட்டன் பண்ணணுமா? நிறைய பேர் 2 3 5 மார்க் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மொத்தமே உங்களுக்கு 15 மார்க்கு தான் அட்டன் பண்ணுவீங்க. இல்லை 4 5 மார்க் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு 20க்கு 18 மார்க்லாம் கண்டிப்பாக அது வராது. அதனால் நீங்கள் முடிந்த அளவுக்கு 8 வினாக்களையுமே அட்டன் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கணும். என்ன புக்கு நேம் எழுத போகிறோம், பேஜ் நம்பர் எழுத போகிறோம், பேரா நம்பர் எழுத போகிறோம், சுருக்கமாக அதில் இருக்கிறத பார்த்து எழுத போகிறோம். அதுதான் மதிப்பெண்களை தவிர பக்கமாக எழுதக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு டைம் ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளார நம்ம இவ்வளோ மார்க் எழுதுறது கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக எழுதணும். சரிங்களா? நமக்கு 40 மதிப்பெண்களுக்கு, ஏன்னா நீங்கள் புக்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி இந்த 1 மணி நேரத்துக்குள்ளார ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறது சவாலாக தான் இருக்கும். அதுக்கெல்லாம் முன்கூட்டியே நம்ம திட்டமிட்டுட்டு போகணும். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்து எங்கேருந்து வந்திருக்கு, எந்த புக்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அனலைசிஸ் பண்ணி முன்னாடியே கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவையேனும் 8 வினாக்களுக்கு விடையளி. 8 × 5 40 மதிப்பெண்கள். முதல் வினா, மற்றொரு மாவட்டத்தில் பெறப்படும் வருவாயை கருவூல கணக்குகளில் எவ்வாறு கணக்கிடுவது? இதுதான் முதல் வினா. இரண்டாவது வினா, கருத்து விளக்க அறிக்கை குறித்து விவரி. அடுத்த வினா, 3 மாதங்களுக்கு மேற்பட்ட பயண முன் பணத்தை எவ்வாறு சரி கட்டுவது? அடுத்த வினா, பண்டகப் பொருட்கள் வாங்குவது தொடர்பாக உள்ள விதி ஒன்றில் உள்ள அறிவுரைகளை சுருக்கமாக விவரி. அடுத்த வினா, வைப்புத்தொகை திருப்பி வழங்குதல் குறித்து விவரி. சட்டமன்றத்தில் நிதி ஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றுவதற்கு முன்னர் உள்ள நிலைகள் யாவை? அடுத்த வினா, இந்திய அரசியலமைப்பில் ஒன்றியம் மற்றும் மாநிலங்கள் கடன் வாங்குவதற்கான விதிகளை விளக்குக. அடுத்த வினா, ஒதுக்கீட்டு கணக்குகள் மற்றும் ஒதுக்கீட்டு சட்டம் என்றால் என்ன? அடுத்த வினா, இந்த குவாலிஃபையிங் சர்வீஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். கீழ்கண்ட விவரங்களிலிருந்து தகுதியான பணிக்காலம் மற்றும் ஓய்வூதியம், இறப்பு மற்றும் ஓய்வூதிய பணிக்கொடை கணக்கிடுகன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? குவாலிஃபையிங் சர்வீஸ் அப்புறம் பென்ஷன், டெத் அண்ட் பென்ஷன் கிராஜுவிட்டி, இதை கொடுத்துருக்கிற பர்டிகுலரை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் எல்லா விவரங்களுமே கொடுத்துருக்கு. பிறந்த தேதி, அவங்களுக்கு என்ன, பணியில் சேர்ந்த நாள், இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அடிப்படையாக வைத்து தான் நம்ம எல்லாம் கண்டுபிடிக்கணும். தொழில் பழகுனர் காலம், இது எதுலாம் சர்வீஸில் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். முடிந்தாலும் அட்டன் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் அந்த தியரி பார்ட் அட்டன் பண்ணாலே போதும். சம்பளம் இல்லா விடுப்பு எவ்வளவு நாள் எடுத்திருக்காங்க, ஈட்டிய விடுப்பு, பணி ஓய்வு நாள் அவங்களுக்கு எப்போ, கடைசி ஊதியம் எவ்வளோ வாங்கினாங்க, அகவிலைப்படி எவ்வளோ இருந்தது, தனி ஊதியம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதனை அடிப்படையாக வைத்து தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
அடுத்தது பாருங்கள், அடுத்த வினா. ஊதிய நிலை 8இல் ரூபாய் 31,300 ஊதியம் பெறும் ஒரு இளநிலை உதவியாளர் 6/6/2023 அன்று ஊதிய நிலை 10இல் உதவியாளராக பதவி உயர்வு பெறுகின்றார். இவரது இயல்பான ஊதிய உயர்வு நாள் ஜூலை 1 நாள். தனியர் தன்னுடைய ஊதியத்தை அடிப்படை விதி 22A உட்பிரிவு 8(2) படி நிர்ணயம் செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளார். தனியரின் ஊதியம் 1/7/2023 உயர் பதவியில் என்னவாக இருக்கும்? இதுதான் வினா. இது எல்லாமே நமக்கு இந்த பென்ஷன் ரூல் புக்கு, நீங்கள் பட்ஜெட் மேனுவல், ட்ரெஷரி கோடு வேல்யூம் 1, ட்ரெஷரி கோடு என்னென்னலாம் இருக்கோ டிஎன்பிசி வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அதனால் முடிந்த அளவுக்கு மற்றவர்கள்ட்ட கேட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னு நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்டில் என்ன இருக்கோ அட்லீஸ்ட் அதையாவது பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்க. ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணால் போதும். ஒரு சில இயர் கொஷின் பேப்பர் பார்க்கக்குள்ள கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ஒரு சில இயர் கொஷின் பேப்பர் பார்க்க கொஞ்சம் எளிமையாக இருக்கும். முடிந்த அளவுக்கு 8 வினாக்களுமே நீங்கள் அட்டன் பண்ணிட்டாலே கண்டிப்பாக ஜஸ்ட்டு பாஸ் ஆக முடியும். ஏன்னா நம்ம 8 வினாக்களையுமே சரியாக கண்டுபிடிப்போமாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு போதுமான அளவு நமக்கு டைம் கம்மியாக இருக்கும். அதை ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவங்கள்லாம் கேளுங்க, அவங்களாம் சொல்லுவாங்க. நீங்கள் மற்றபடி முன்கூட்டியே எல்லாம் ஒரு 5 செட்டு கொஷின் பேப்பரை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி.